வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி ஜெம் தலைப்புச் செய்திகள். கேரளாவின் வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 270 உயர்வு. தொடர்ந்து 3வது நாளாக மீட்பு பணி தீவிரம். கனமழை மண் சரிவு ஏற்பட வாய்ப்பு என 7 நாட்களுக்கு முன்பே கேரள அரசிற்கு முன்னெச்சரிக்கை விடப்பட்டதாக மாநிலங்களவையில் அமித்ஷா தகவல். கனமழை பெய்யும் என கடந்த ஜூலை 23ஆம் தேதி முதலே தொடர்ந்து எச்சரிக்கப்பட்டதாகவும் விளக்கம். முன்னெச்சரிக்கை விடப்பட்டதா இல்லையா என பழி சுமத்துவதற்கான நேரம் இதுவல்ல. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கருத்து. உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டுக்கு பதில். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட கேரளாவுக்கு 5 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. வயநாடு நிலச்சரிவு சம்பவத்தில் மீட்பு மற்றும் நிவாரண பணிக்காக தமிழக அரசின் 5 கோடி ரூபாய் நிவாரண நிதி. திருவனந்தபுரம் தலைமைச் செயலகத்தில் நேரில் சந்தித்து காசோலையை வழங்கினார் அமைச்சர் ஏவா வேலு. கேரள முதலமைச்சரின் பேரிடர் நிவாரண நிதிக்கு 5 கோடி ரூபாய் நிதி வழங்கிய தொழிலதிபர் கௌதம் அதானி. வயநாடு நிலச்சரிவு மிகுந்த துயரத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் இக்கட்டான சூழலில் அதானி குழுமம் துணை நிற்பதாகவும் பதிவு. கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் நிலச்சரிவு மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிமுக சார்பில் நிவாரண நிதி. அதிமுக சார்பில் 1 கோடி ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட மண் சரிவால் பலர் உயிரிழந்த நிலையில் நிவாரண பணிகளுக்காக கேரள முதலமைச்சரின் பொது நிவாரணத்திற்கு 20 லட்சம் வழங்கினார் நடிகர் விக்ரம். வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு எனது இரங்கல்கள் மற்றும் பிரார்த்தனைகள். மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபடும் அனைத்து அரசு துறையினருக்கும் களத்தில் உதவும் மக்களுக்கும் எனது நன்றிகள் என நடிகர் சூர்யா எக்ஸ்தல பதிவு. வயநாடு இயற்கை பேரிடரில் உயர்ந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து நம்மால் முடிந்த உதவிகளை செய்வோம் என இசையமைப்பாளர் மற்றும் நடிகர் ஜிவி பிரகாஷ் எக்ஸ் தளத்தில் பதிவு. கடலூர் மாவட்டம் வடலூரில் ஈட்டி எறிதல் பரீட்சையின் போது உயிரிழந்த சிறுவனின் பெற்றோருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆறுதல். சிறுவனின் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிப்பு. குரோம்பேட்டை அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கிய போது மாணவர்கள் அளித்த புகாரின் பேரில் பள்ளி கழிவறையை ஆய்வு செய்த அமைச்சர் தாமோ அன்பரசன். அசுத்தமாக காட்சியளித்த கழிவறையை 2 நாட்களில் மாணவர் பயன்பாட்டிற்கு கொண்டு வர உத்தரவு. எல்லை பாதுகாப்பு படையில் 10,145 இடங்கள் காலியாக உள்ளதாக மத்திய அரசு அறிவிப்பு. கடந்த 5 ஆண்டுகளில் 54,760 பேர் பணியில் சேர்க்கப்பட்டதாகவும் நாடாளுமன்றத்தில் தகவல். மயிலாடுதுறையில் 2003ஆம் ஆண்டு மத மாற்ற தடை சட்டத்தை கண்டித்து நடைபெற்ற பேரணியில் ஏற்பட்ட கலவரம் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு ஆஜராகாத நிலையில் திருமாவளவனுக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து மயிலாடுதுறை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு.
கோவையில் இருந்து சென்னை புழல் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது சவுக்கு சங்கருக்கு திடீர் நெஞ்சுவலி. உடல்நலக்குறைவு காரணமாக சேலம் மாவட்டம் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதி. கர்நாடக அணைகளில் இருந்து காவிரியில் திறக்கப்படும் உபரி நீரின் அளவு வினாடிக்கு 2.20 லட்சம் கனஅடியாக உயர்வு. அபராதமின்றி வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான அவகாசம் நிறைவடைந்தது. இதுவரை 7 கோடிக்கும் அதிகமான வரி கணக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தகவல். கோயம்பேடு முதல் ஆவடி வரையிலான மெட்ரோ வழித்தடத்திற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கான ஒப்பந்தம் 80.48 லட்சம் மதிப்பில் கையெழுத்தானது. ஹமாஸ் அரசியல் பிரிவின் தலைவர் இஸ்மாயில் ஹனியே படுகொலைக்கு இஸ்ரேல் மிகப்பெரிய விலையை கொடுக்க நேரிடும் என ஹமாஸ் எச்சரிக்கை. பள்ளி மாணவர்களுக்கிடையே புகைப்பிடிக்கும் பழக்கத்தை குறைக்கும் நடவடிக்கையாக சிகரெட் வாங்குவதற்கான வயது வரம்பு 18 இருந்து 21 உயர்த்தியது இந்தோனேஷியா. இந்தோனேஷியாவில் கோழி முதலில் வந்ததா முட்டை முதலில் வந்ததா என்ற புதிரின் விவாதத்தில் நண்பரை கத்தியால் குத்தி கொன்ற தொழிலாளி கைது. ஆப்பிரிக்க நாடான சூடானில் ராணுவ பயிற்சி நிறைவு விழாவில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 5 பேர் பலி. உள்நாட்டு போரில் சிக்கியுள்ள சூடானில் ராணுவ வீரர்கள் அணிவகுப்பு நடந்தபோது ட்ரோன் பறந்து வருவதை பார்த்ததும் சிதறி ஓடிய வீரர்கள். நில அபகரிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு ஜாமீன் வழங்கியது கரூர் நீதிமன்றம். ஜாமீன் கிடைத்ததை அடுத்து திருச்சி மத்திய சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டார். காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் 3 கட்டங்களாக செயல்படுத்தப்பட உள்ளது. உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். நீலகிரி மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை. சர்வதேச T20 போட்டிகளில் அதிக தோல்விகளை பெற்ற அணி என்ற மோசமான சாதனையை படைத்துள்ளது இலங்கை. முதலிடத்தில் இருந்த வங்கதேசத்தை பின்னுக்கு தள்ளி இலங்கை அணி முதலிடம். ஐபிஎல் தொடரில் விளையாட ஒப்பந்தமாகி கடைசி நேரத்தில் சொந்த காரணங்களுக்காக ஐபிஎல் தொடரில் இருந்து விலகும் வீரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிசிசியிடம் ஐபிஎல் அணிகள் கோரிக்கை வைத்துள்ளதாக தகவல். பாரிஸ் ஒலிம்பிக் வில்வித்தை போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீராங்கனை தீபிகா குமாரி நெதர்லாந்து வீராங்கனையை 6-2 என்ற கணக்கில் வீழ்த்தி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றார். பாரிஸ் ஒலிம்பிக் குத்துச்சண்டை போட்டியில் இந்திய வீராங்கனை லவ்லினா காலிறுதிக்கு தகுதி. மகளிர் 75 கிலோ எடை பிரிவில் இந்திய வீராங்கனை லவ்லினா வெற்றி. பாரிஸ் ஒலிம்பிக்கில் 50 மீட்டர் ரைபிள் ஆண்கள் தனிநபர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இறுதிச் சுற்றுக்கு இந்தியாவின் சௌப்னில் புசேலா தகுதி. தகுதி சுற்றில் 590 புள்ளிகள் பெற்று 7வது இடம் பிடித்தார்.
இன்று நடைபெறும் இறுதி சுற்றில் வெற்றி பெறுவாரா என எதிர்பார்ப்பு. முப்பத்து 4 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் நடைபெறும் ஆசிய கோப்பை தொடர் T20 வடிவில் 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்க உள்ளதாக தகவல். ராயன் திரைப்படத்தில் தனது கதாபாத்திரத்திற்கு ரசிகர்களிடையே கிடைத்த வரவேற்பிற்கு நன்றி தெரிவித்து நடிகை துஷாரா விஜயன் இணையதள பதிவு. விஷால் மற்றும் தனுஷ் திரைப்படங்களுக்கு ஒத்துழைப்பு தருவதில் என தயாரிப்பாளர் சங்கம் அறிக்கை வெளியிட்டதற்கு நடிகர் சங்கம் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் இன்று நடைபெறுகிறது தயாரிப்பாளர் சங்கத்தின் அவசர குழு செயற்குழு கூட்டம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.